வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டான லெமன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு லெமனோட தோல் நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி தோலை நல்லா துருவிக்கணும். இதோ ஒரு எலுமிச்சம்பழத்தோட தோலை துருவியாச்சு. இதை நம்ம காய வச்சு எடுத்துக்க போகிறோம். இதை வெயிலுக்கு கீழே வச்சிங்கன்னா ஒரு 2 நாளில் காஞ்சிரும். இல்லை உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பேக் பண்ணி எடுக்கணும். அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 150 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இதை நம்ம கரகரப்பாக அரைச்சிக்க போகிறோம். மிக்ஸி ஜார்லேயே இது ஓரளவுக்கு தான் அரைப்படும். கொஞ்சம் கரகரப்பாகவே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சத்தூள் பவுடர் சிக்கனுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். இதில் அந்த பவுடரை போடுங்க. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு, கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விடுங்க. ஸோ சிக்கனை மேரினேட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். ஒரு 40 நிமிஷம் கழித்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதோ நம்மளோட மேரினேட்டட் சிக்கன் ரெடி. இதை நம்ம இன்றைக்கி சொலார ஏர் ஃப்ரையரில் வறுத்தெடுக்க போகிறோம். கொடுத்துருக்கிற ட்ரேயில் சிக்கன் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. இந்த சொலார ஏர் ஃப்ரையரில் ஈஸியாக இந்த மாதிரி ட்ரேயை நீங்கள் கழட்டிக்கலாம். அதனால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ட்ரே இப்போ ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். இந்த ஏர் ஃப்ரையர் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது கிச்சன்லேயும் இடத்த அடைக்காது. ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப அழகாக இருக்கும். பவர் பட்டன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 180 டிகிரி செல்சியஸ் ஃபிக்ஸடாக காட்டும். ரைட் சைடில் இருக்கிறது டெம்பரேச்சர் பட்டன். அப் அண்ட் டவுன் ஏரோஸை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கூட்டவோ குறைக்கவோ முடியும். 80 டிகிரிலேருந்து 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணி குக் பண்ணலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற அப் அண்ட் டவுன் ஏரோஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் டைமை கூட்டவோ குறைக்கவோ முடியும். டைம் டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எம் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மீட், ஃபிஷ், ப்ரான்ஸ், சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பீட்ஸான்னு தனித்தனியாக ப்ரீ செட்டிங்ஸ் இருக்குது. நான் இங்கே சிக்கன் மோட் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது 160 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கனை வெளியே எடுத்துகிட்டு திருப்பி போட்டுட்டு திரும்பவும் உள்ள வைங்க. இதை நம்ம இப்போ உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்ச உடனே தானாகவே அது விட்ட டைமிங்லேருந்து கண்டினியூ ஆகிக்கும். நீங்கள் திரும்பவும் எதுவும் செட்டிங்ஸ் பண்ண வேண்டாம். டைம் முடிஞ்சிருச்சுன்னா லாங் பீப் சவுண்ட் கேட்கும். அப்போ நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இதோ சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இது சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இதோட 2 லெமன் ஸ்லைஸையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி சர்வ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.